வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞான மரபு குருகுலம். நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞான மரபு குரு. ஞான சூரியன் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர். ஒளி நெறி வேதம் உரையாடல் பகுதி 16. கனலின் மேன்மையும் உணர்வு உறுத்தலும். வணக்கம் குருவே, தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகின்றேன். கடந்த நம் உரையாடலில் கனலின் மேன்மையையும் உறுத்தல், உணர்வு, திருவடித் தவம் பற்றிய பேருண்மைகளையும் தொடர்வோம்னு சொன்னீங்க. ஆம் மகளே, இவ்வுரையாடலில் கனலின் மேன்மையையும் உணர்வு, உறுத்தல் ரகசியங்களையும் அறிவோம். பஞ்சபூதங்களாகிய ஆகாயம், காற்று, கனல், நீர், நிலம் ஆகியவற்றில் நடுவில் உள்ளது கனல். பஞ்சகோசங்களாகிய ஆனந்தமய கோசம், விஞ்ஞானமய கோசம், மனோமய கோசம், பிராணமய கோசம், அன்னமய கோசம் ஆகியவற்றில் நடுவில் உள்ள மனோமய கோசத்தில் தொடர்புடையது கனல். மனம்தான் நாமாக வாழ்கின்றோம். மனத்துடன் தொடர்புடைய கனலே நாமாக உள்ளோம். கனலில் இறைமையின் தெய்வக் கனல் தூய்மையானது. இருளாகிய மலம் இதனை அணுகாது. ஆன்மாவை ஒளிரச் செய்வது இந்த தெய்வக் கனல். இந்த கனல் ஒருவருக்கு ஏற்றி வைத்த பின் இது அணையாது. இது பிறவிதோறும் தொடர்வது. இது அருமுதிர் உறுதலர் வடிவானது. உருவ உலகில் அடிமைப்பட்டு கிடக்கும் நம்மை அருவ வடிவான இறைமையோடு இணைக்கும் நெருப்பாற்று பாலம். இறை உணர்வோடு உறவு கொள்ள இந்த கனல் முக்கியமான ஊடகம். இது வியாபார பொருள் அல்ல, பக்குவம் பெற்றவர்களுக்கு பரிவோடு தரப்படுவது. அக இனத்தாராகிய கொலை புலை தவிர்த்தோர்க்கு மட்டுமே இந்த கனல் பகிர்வினை தருதல் வேண்டும். மற்றவர்களுக்கு இது எந்த பயனையும் தராது. அடுத்து உயிர் வடிவான ஜீவக்கனல். இது தந்தையால் விதைக்கப்பட்டு அன்னையால் வளர்க்கப்பட்ட தாய் வழி பரம்பரை சொத்து. இந்த ஜீவக்கனல் எதனோடு சேர்கின்றதோ அதன் தன்மையை அடையக்கூடியது. இது ஜீவன் தன் மலப்படிவை நீக்கிக் கொள்ள இறைமையால் தரப்பட்டது. அடுத்து பருடலாகிய தேகக்கனல். இது உணவால் வாழ்கின்றது. மேலும் இது மலமாகிய களிம்போடு கூடிய கனல் ஆகும். ஜீவர்களாகிய நமக்கு எதனையும் பற்றுவது நம் சுய இயல்பாக உள்ளது. அதுபோல் ஜீவக்கனலும் சார்ந்ததன் வண்ணமாகும் தன்மை உடையது. இந்த ஜீவக்கனலை கொண்டுதான் தெய்வக்கனலை பற்ற வேண்டும். பற்றி பயின்றால் பிறப்பை பெருக்கும் களிம்போடு கூடிய தேகக்கனல் வந்து நம்மை பற்றாது. தெய்வக்கனலையே சேரும். இது பிரம்ம மகா ரகசியம். குருவே, தெய்வக்கனலை பற்றும் தவத்தில் கனல் எவ்வாறு கைகூடும்? யோகம் என்பது 8 வகை பயிற்சி நிலைகளை கொண்டது. இதையே அஷ்டாங்க யோகம் என்பர். வடமொழியில் பதஞ்சலியும் தென்மொழியில் திருமூலரும் வகுத்து தந்திருக்கின்ற விதிகள் அஷ்டாங்க யோகம் ஆகும். யோகத்தின் 8 நிலைகளில் மனதை தரிக்க வைக்கும் தாரணை பொருள்தான் முக்கியம். 8வது நிலையான சமாதி நிலைக்கு உயர்த்தும் ஒரே தாரணை பொருள் தெய்வக்கனல்தான். குருகுல மரபில் வந்தவரால் ஏற்றப்படும் தெய்வக்கனலே தூய்மையானது, மாற்றங்களை தருவது. குருவே, நமது வள்ளலார் ஆதீனம் குரு பரம்பரை வழி தெரிந்து கொள்ளலாமா? சித்தர்களின் மகா சித்தரான திருமூலர் குருமரபு நமது குருமரபாகும். அவர் வழி காளாங்கிநாதர், காளாங்கிநாதர் மாணவர் போகநாதர். போகநாதரின் மாணவர்களில் ஒருவர் கொங்கணர். கொங்கணரின் மாணவர் சட்டநாதர். சட்டநாதரின் மாணவர் வாலை குருசாமி. வாலை குருசாமியின் மாணவர் பாலையானந்தர். பாலையானந்தர் மாணவர் ஜெய வீர ஆதிநாயக் சுவாமிகள். இவ்வாறு குருபரம்பரை வழியாக தொடர்ந்த தெய்வக்கனல் பற்றிய பேருண்மைகள் திருவடி ஞான ரகசியங்களாக உள்ளது. இக்குருபரம்பரை வழி யாமும் ஜெயவீராதி நாயக் சுவாமிகள் அவர்களின் மாணவராகிய திருச்சி ராமசாமி தேசிகர் சுவாமி அவர்களிடம் இந்த தெய்வக்கனல் பதிவை பெற்றோம். சிறு வயது முதலே எமது ஞான தந்தையாகவும் குருவாகவும் கடவுளாகவும் பாவித்து உறவு கொண்டு வந்த திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்களும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து வரும் பெரியோர்களாகிய நம் முன்னோர்களும் எம்மை ஆட்கொண்டு எமது உள்ளுணர்வில் நின்று எமக்கு உணர்த்திய பேருண்மைகளே ஒளிநெறி வேதம் உண்மைகள் ஆகும். அற்புதம் குருவே, கனல் பற்றிய மேலும் பல பேருண்மைகளை அறிந்தோம். திருமூலர் குருபரம்பரை மரபு வழி வந்த தங்கள் அற்புத குருவருளை உணர்ந்தோம். உணர்வு உறுத்தல் பற்றிய உண்மைகளை தெரிவிக்க வேண்டுகின்றோம். உணர்வு பற்றிய ரகசியங்கள் அதிநுட்பமானது. இதன் பேருண்மைகளை உலகம் இன்று வரை தேடிக் கொண்டிருக்கின்றது. உணர்வுதான் படிநிலைகளை கடந்து உறுத்தல்களானது. இந்த உறுத்தல்களில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குருவே, உணர்வு எவ்வாறு உறுத்தலானது? பிரபஞ்ச தோற்றங்களுக்கு முதன்மை பொருளானது உணர்வு வடிவானது. இதனை ஆதிமூல பிரபஞ்ச பேருணர்வு என்று கூறலாம். எல்லாவற்றிற்கும் மூலமான பொருள்கள் மற்றும் எல்லா இயக்கங்களின் இயல்புகளுக்கும் மூலமான இயல்புகள் மற்றும் எல்லா வடிவங்களுக்கும் ஆதாரமான வடிவங்கள் என மூலம், இயல்பு, வடிவம் முதலிய அனைத்தும் முதன்மை பொருளான பிரபஞ்ச பேருணர்வுக்குள் கருவாக உள்ளது. ஒவ்வொரு இயக்கமும் அது இயங்குவதற்கான அத்தனை ஆதாரங்களையும் இந்த கருவிலிருந்தே பெறுகின்றது.
குருவே, அப்படியென்றால் நமக்கான மூலமும் இயல்பும் வடிவமும் பிரபஞ்ச பேருணர்வில் இருந்துதான் பெறப்பட்டதா? ஆம், எல்லா மூலங்களுக்கும் ஆதி இதுவே. அதனால்தான் இதனை ஆதி மூல பிரபஞ்ச பேருணர்வு என்று கூறுகின்றோம். உணர்வுகளாகத்தானே நாம வெளிப்படுகின்றோம். உணர்வு இல்லை என்றால் நாம வெறும் ஜடம்தானே? ஆம் குருவே, இந்த உணர்வு எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி அனைவரின் உள்ளும் உள்ளது. இந்த ரகசியத்தை முதலில் கண்டறிந்து தன் உபதேச பாடல்கள் மூலம் ஒளிநெறி மார்க்கமாகிய சித்தர் நெறியை விரிவாக உலகுக்கு தந்தவர் மகா சித்தர் திருமூலர் அவர்கள். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரன் தான் பற்ற தலைப்படுந்துதானே. அவரின் இந்த பாடல் ஒரு பேருபதேச பாடலாகும். இதன் விளக்கம் விரிவாகும். சுருங்க சொல்லின், நம் தேகத்தில் உணர்வுரு மந்திரமாக இருப்பது ஆதிமூல பிரபஞ்ச பேருணர்வே. அது ஊனாகிய நம் தேகத்தை பற்றியுள்ளது. நம் உணர்வுகளுக்கு அதுவே ஆதாரமாக விளங்குகின்றது என்ற ரகசியத்தை திருமூலர் வெளிப்படுத்தினார்கள். அற்புதம் குருவே. இந்த பிரபஞ்ச பேருணர்வில் என்னவெல்லாம் உள்ளது? மூலப்பொருட்கள், மூல இயல்புகள், மூல ஆதார வடிவங்கள். மூலப்பொருட்கள் என்பது பேரதிர்வின் தன்மைகள். மூல இயல்புகள் என்பது பேரறிவின் ஆளுமைகள். மூல ஆதார வடிவங்கள் என்பது பேரசைவின் வெளிப்பாடுகள். குருவே, பேரதிர்வின் தன்மைகள் என்பது என்ன? அழுத்தம், தூண்டல், அசைவு, வேகம், விரிவு. பேரறிவின் ஆளுமைகள் என்பது என்ன? ஆளுமை, ஆய்தல், இயக்குதல், எல்லைப்படுத்துதல், துய்ப்பித்தல். பேரசைவின் வெளிப்பாடுகள் என்பது என்ன? ஏற்றல், இயங்குதல், இன்னொன்றை பற்றுதல், பகிர்தல், பயன் துய்த்தல். இவைகள் அனைத்தும் ஆதிமூல பிரபஞ்ச பேருணர்வில் கலவையாக உள்ள தன்மைகள். இதன் தோற்ற வடிவத்தைத்தான் நாம் இறைமை என்று அழைக்கின்றோம். இதன் வெளிப்பாட்டு வடிவம்தான் பேராற்றல் வடிவான பிரபஞ்ச பிராணா. குருவே, இதன் தோற்ற வடிவமே இறைமை என்றும் இதன் பேராற்றல் வடிவமே பிரபஞ்ச பிராணா என்றும் புரிகிறது. அப்படியென்றால் இறைவன், இறைவி என்பது என்ன? இதைத்தானே நாம் பறை என்கின்றோம். சரிதான் மகளே. தோற்ற முதன்மையே இறைவன், பரம். இவை பேரொளியை மூலமாகவும் பேரறிவை இயல்பாகவும் பேரருளை வடிவமாகவும் கொண்டது. தோற்ற முதன்மையின் துணைமை இறைவி, பறை. இவை பேரொளியை மூலமாகவும் பேரசைவை இயல்பாகவும் பிரபஞ்ச தோற்றங்களை வடிவமாகவும் கொண்டது. பிரம்மம் வெளிப்பட்டிருக்கும் மகா ரகசியம் இது. தோற்ற முதன்மையை பேரருள் உணர்வு என்றும் முதன்மையின் துணையாகிய பேரசைவை பேரான்ம உணர்வு என்றும் புரிந்து கொள்ளலாம். இந்த இரண்டும் பிரபஞ்ச இயக்கங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் முதன்மை மற்றும் துணைமை. குருவே, நமக்குள் இவைகள் எவ்வாறு வெளிப்படுகிறது? இவை இரண்டும் இயக்கங்களுக்குள் எல்லைப்படும் போது அந்த இயக்கத்தை ஆளுமை செய்யும் அறிவு அருள் உணர்வாகவும் அந்த ஆளுமையை ஏற்று இயங்கும் அசைவு ஆன்ம உணர்வாகவும் ஆகிறது. இவைகள் இயக்கங்களுக்குள் எல்லைப்பட்ட இரு உணர்வுகள். இவைகள் வேறுபடுவதில்லை. இவைகள் இரண்டும் இணைந்துதான் எல்லா இயக்கங்களுக்குள் இயக்க முதன்மை பொருள் ஆகின்றது. குருவே, இவ்வாறு இயக்கங்களுக்குள் எல்லைப்படும் அருள் உணர்வும் ஆன்ம உணர்வும் வேறுபடுவதில்லை என்கின்றீர்கள். பின் எப்படி இயக்கங்கள், அதன் இயல்புகள், அவைகளின் தோற்றங்கள், பிறப்புக்கள் வேறுபடுகின்றன? சரியான கேள்வி மகளே. இதற்கு காரணம் இருள்மலப் படிவுகள் என்னும் இருள்மலத் துகள்கள் ஆகும். இதையே இன்றைய விஞ்ஞானம் டார்க் எனர்ஜி என்று கூறுகின்றது. இயக்கங்களுக்குள் இருக்கும் முதன்மை பொருள் வேறுபடுவதில்லை. ஆனால் உயிரை பற்றி இருக்கும் இருள்மலப் படிவுகளில் வேறுபாடுகள் உள்ளது. அனைத்தையும் வேறுபடுத்துவது உயிர்கள் மீது படிந்த இந்த மலப்படிவுகளே. குருவே, இது மிகவும் நுட்பமாக உள்ளதே. இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? உயிர்கள் மீது படிந்துள்ள இருள்மலப் படிவுகளின் பேரழுத்தமானது தன்னை நீக்கிக் கொள்ள முயல்கின்றது. அம்முயற்சியின் விளைவுகளால் இருள்மலப் படிவுகள் மலம் அடுக்கு நிலை, மலம் தளர்வு நிலை, மலம் நீக்க நிலை ஆகிய நிலைகளை உயிர்கள் பெறுகின்றது. குருவே, இந்த ஆய்வுகளை கொண்டு யோசிக்கும் போது உயிர் என்றாலே அது மலம் படிந்த ஒன்றுதானா? அப்படியென்றால் ஆன்மா, ஜீவன், பொறிகள், புலன்கள் இவைகளில் உணர்வுகள் என்பது என்ன? இயக்க முதன்மை ஆதிமூல பிரபஞ்ச பேருணர்வு நமக்குள் எல்லைப்பட்டு அருள் உணர்வாகவும் ஆன்ம உணர்வாகவும் உள்ளது. ஆனால் இந்த இறைத்தன்மை இயல்புகள் மீது படிந்த இருள் மலப்படிவு அழுத்தங்கள் வேறுபாடுகள் உடையது. மலத்தால் தடைப்பட்டு கசிவாக, பகுதியாக, இயக்க இயல்பாக இவைகளே வெளிப்படுகின்றது. இவ்வாறு வெளிப்படும் இந்நிலை இயக்கத்திற்கு தமிழில் உயிரு என்றும் வடமொழியில் ஜீவன் என்றும் பெயர். இந்த ஜீவ இயக்கத்தில் இருக்கும் மலம் படிந்த உணர்வு நிலையை ஜீவ மல உணர்வு என்று கூறலாம். அப்படியென்றால் ஆன்மா என்பது என்ன? இந்த மல உணர்வு நீங்கும்போது, அதாவது
இருள் மலப்படிவு அழுத்தம் நீங்கும்போது உள்ளிருந்த அருள் ஆன்ம உணர்வு தானாகவே வெளிப்படுகின்றது. வெளிப்படும் அந்நிலையே ஆன்மா. அந்நிலையில் நாம் ஆன்ம உணர்வாக இருப்போம். எந்த உணர்வு நிலையில் இப்போது நாம் உள்ளோம்? நமக்குள் மலம் உள்ளதால் ஜீவ உணர்வாக உள்ளோம். இந்த ஜீவ உணர்வு நீங்குவதற்குத்தான் பிரபஞ்ச படைப்பு. உயிர்கள் தோற்றம், இயக்கம், ஒடுக்கம் போன்ற அனைத்தும். இந்த ஜீவமலத்தடையை எவ்வாறு நீக்கிக் கொள்ள முடியும்? இயக்கங்கள் நீக்கம் பெற வேண்டும். இயக்கங்களின் கூட்டு அலைகளாக வெளிப்படும் உணர்வையே போக உணர்வு என்று கூறுகின்றோம். ஏதோ ஒன்றை அனுபவித்து சுகம் காண வேண்டும் என்பது போலிருக்கும். ஆனால் எதை அனுபவிப்பது என்று அடையாளப்படுத்த முடியாது. ஏனெனில் இந்நிலையில் அவைகள் இயக்கங்களின் கூட்டு அலை நிலை இயக்கங்களாகவே இருக்கின்றது. அனுபவத்திற்கு வருவதில்லை. எனவே இவைகள் ஏதோ ஒன்றை அனுபவித்து சுகம் காண வேண்டும் என்னும் போக உணர்வாக மட்டுமே இருக்கும். இயக்கங்களாக இருக்கும் இந்த போக உணர்வு எவ்வாறு தன்னை பூர்த்தி செய்து கொள்கிறது? எதை அனுபவிப்பது என்ற ஏக்கம் வரும்போது அதற்கு அடையாள பதிவுகள் வேண்டும். இந்த அடையாள பதிவுகள் நம் நினைவகத்தில் உள்ளது. இந்த 5 வகை இயக்கங்களின் கூட்டு அலைநிலை இயக்கம் நினைவக பதிவுகளிலிருந்து வடிவெடுத்து அடையாளம் காண துவங்கும் போது அதுவே புலன் உணர்வு ஆகின்றன. பிரபஞ்ச பேருணர்வானது புலன் உணர்வு வரை உறுத்தல் அற்றதாகவே இருக்கும். அதனால் அதனை நம்மால் அடையாளப்படுத்த முடியாது. அது நினைவகத்தில் வந்து வடிவெடுக்கும் போதுதான் அக உறுத்தலாக துவங்கும். இந்த அக உறுத்தல் அழுத்தம் பெற்று நமக்கான பொறிகளான காது, தோல், கண், மூக்கு, நாக்கு இவைகளை பற்றும் போதுதான் உறுத்தலை உணர முடியும். அதுவரை அடையாளம் காண முடியாது. அது உணர்வாகவே இருக்கும். குருவே, இதுதான் உணர்வு உறுத்தலாகும் ரகசியமா? பயன்துய்ப்பிற்காக புலன் உணர்வு அதற்கான காது, தோல், கண், நாக்கு, மூக்கு ஆகிய 5 வகை பொறிகளை பற்றுகிறது. சப்தம், உராய்வு, காட்சி, சுவை, மனம் இவைகளை பிடித்து தர வேண்டுகின்றது. குருவே, பொறிகள் இன்பங்களை அனுபவிப்பதில்லையா? அனுபவிப்பது எது? புலன்கள் வேண்டுபவைகளை பிடித்து தரும் ஒரு கருவியாக மட்டுமே பொறிகள் இயங்குகின்றன. அவ்வாறு பிடித்து தரும்போது ஏற்படும் உறுத்தல் பொறி உணர்வு ஆகின்றன. பொறி உணர்வில்தான் உறுத்தலை அடையாளப்படுத்த முடியும். அதன் பின்பு உயிர் உறவுகளோடும் உடைமை உறவுகளோடும் தொடர்பு கொண்டு பகிர்தல் நடக்கும்போது இந்த பொறி உணர்வு பகிர்தல் உணர்வு ஆகின்றது. பகிர்தலில் பயனாக வருவது துய்ப்பு உணர்வு, அதாவது அனுபவ உணர்வு. புலன் வேண்டும் ஒன்றை காது என்னும் பொறி பிடித்து தரும்போது அது சப்தம் என்ற உறுத்தல் ஆகின்றது. தோல் பிடித்து தரும்போது அது உராய்வு என்ற உறுத்தல் பெறுகின்றது. கண் பிடித்து தரும்போது காட்சியாக வந்து உறுத்துகின்றது. நாக்கு பிடித்து தரும்போது சுவையாக உறுத்துகின்றது. மூக்கில் மணமாக உறுத்தல் பெறுகின்றது. உறுத்தல் ஒன்றுதான், பொறிபுலன்களே அதை வேறுபடுத்தி காட்டுகின்றது. சுகம் ஒன்றுதான், பெற்றவைகள் அதை வேறுபடுத்தி காட்டுகின்றது. இங்கு நம்மால் இன்று வரை உணர்ந்து கொள்ள முடியாத மாபெரும் ரகசியம் எது என்றால், இன்று வரை உறுத்தல்களால் நாம் அனுபவித்த சுக உணர்வு அனைத்தும் தந்தது இன்னொன்று அல்ல. அது நமக்குள் இருந்த ஒன்றுதான் தந்தது என்பதே. இன்னொன்றை வடிவடையாளம் கொண்டு தேடிய இயக்கங்களின் முடிவாய் வந்து அமைந்தது நமக்குள் இருந்த சுக உணர்வே. அதுவே அருள் ஆன்ம உணர்வு. ஏனெனில் சுக வடிவானவர்களே நாம். அருள் உணர்வு, ஆன்ம உணர்வு, ஜீவ உணர்வு, போக உணர்வு, புலன் உணர்வு, இந்த 5 வகை உணர்வுகளும் நமக்குள் இயங்கும் அக உணர்வுகளாகும். புலன் உணர்வு பொறிகளை பற்றி உறவுகளை தேடும்போது அது பொறி உணர்வு ஆகின்றது. தேடிய பொருளோடு உறவு கொள்ளும் போது அது பகிர்வு உணர்வு ஆகின்றது. பகிர்வு விளைவில் பயனை நுகரும் போது அது துய்ப்பு உணர்வாகிய அனுபவ உணர்வு ஆகின்றது. துய்ப்புணர்வில் மலம் நீங்கி முதிர்வில் வருவது நிறைவு உணர்வு. நிறைவு உணர்வின் நீட்சியின் முடிவு இறைமை உணர்வு, பொறி உணர்வு, பகிர்தல் உணர்வு, துய்ப்புணர்வு. இவை 3ம் உறுத்தல் வடிவானது. அற்புதம் குருவே. அருள் உணர்வும் ஆன்ம உணர்வும் பொறி புலன் இயக்கங்களால் எவ்வாறு உறுத்தலாகி பொறி உணர்வு, பகிர்தல் உணர்வு, துய்ப்புணர்வாகி நிறைவு உணர்வை அடைய முயல்கின்றது என்ற மாபெரும் பிரபஞ்ச ரகசிய பேருண்மையை அருளினீர்கள். மிக்க நன்றி. உறுத்தல் நீங்கிய உணர்வை நாம் அனுபவித்ததுண்டா? திருவடிதவம் பற்றிய உண்மை எது? இவைகளை நம் அடுத்த உரையாடலில் தொடரலாம். நன்றி குருவே. நல்லது மகளே. இறைமையின் ஆசீர்வாதங்கள் தொடரட்டும். இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இதை உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒளிநெறி வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயிற்சி வகுப்புகள், புத்தகங்கள் மற்றும் விரிவான விவரங்களுக்கு வள்ளலார் ஆதீனம் மையத்தை அணுகவும். வாங்க, ஒளிநெறி வேதம் கத்துக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. குருவே சரணம்.